புதுக்கோட்டையில் பெண் தலைமை காவலரின் மாமியார் வீட்டில் திருடுபோன 35 சவரன் நகைகளை 48 மணி நேரத்தில் போலீசார் மீட்டுள்ளனர். குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பது போல நடித்து முதியவர்கள் வீட்டை குறிவைத்து கொள்ளையடித்த ஜார்க்கண்ட் மாநில பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 மாநிலங்களில் கைவரிசை காட்டியவர் சிக்கியது எப்படி? புதுக்கோட்டை ரயில் நிலையம் அருகே உள்ள வசந்தம் நகரை சேர்ந்தவர் அப்பர்ணா. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். அப்பர்ணாவின் மாமனார் கலைமணி, மாமியார் தமிழ்ச்செல்வி ஆகிய இருவரும் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கம்பன் நகரில் வசித்து வருகின்றனர். தலைமை காவலர் அப்பர்ணா பணிக்கு சென்று வருவதால் தன்னுடைய நகைகளை மாமியார் வீட்டில் வைத்துள்ளார். அவருடைய நகையோடு அவருடைய மாமியார் நகையும் அங்குதான் இருந்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி பிற்பகலில் தமிழ்ச்செல்வி அவருடைய வீட்டின் முன்பக்க கதவை சாத்திவிட்டு வீட்டின் பின்புறத்தில் துணிமணிகளை துவைத்துக் கொண்டு இருந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம பெண் ஒருவர் வீட்டின் முன்பக்க கதவை திறந்து பீரோவில் ஒரு பையில் இருந்த 35 சவரன் தங்க நகை, 199 கிராம் வெள்ளி பொருட்கள், 50,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் ஏதோ சத்தம் கேட்டதால் தமிழ்ச்செல்வி பின்புறத்தில் இருந்து வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது முன்பக்க கதவு திறந்திருந்துள்ளது. பிறகு வெளியே சென்று பார்த்தபோது யாரும் நடமாட்டம் இல்லாமல் இருந்துள்ளது. பிறகு அவர் முன்பக்க கதவை சாத்திவிட்டு மீண்டும் வீட்டின் பின்புறத்திற்கு சென்று துணிகளை துவைத்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் தலைமை காவலர் அப்பர்ணா அவருக்கு தேவையான நகைகளை எடுப்பதற்காக அவருடைய மாமியார் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது நகைகள் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற நகர காவல் ஆய்வாளர் சுகுமாரன் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அப்போது வீட்டில் இருந்து ஒரு பையை எடுத்துக்கொண்டு 2 குழந்தைகளுடன் மர்ம பெண் ஒருவர் சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது ஒரு பெண் சாலையில் நடந்து சென்று வீடுகளை நோட்டமிட்டு சென்றதை பார்த்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொள்ளை நடைபெற்ற வீட்டில் பதிவான கைரேகைகளை கணினியில் ஏற்றி பார்த்தபோது ஒரு பெண்ணின் பான் கார்டு விவரங்கள் கிடைத்துள்ளன. அதை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஜெட்பூர் பகுதியை சேர்ந்த 25 வயதான கீரன் ஜானி என்பது தெரிய வந்துள்ளது. ஜாம்ஜெட்பூரில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கீரன் ஜானி கணக்கு வைத்திருப்பதும் அந்த கணக்கு மூலமாக 4 சக்கர வாகனத்திற்கு மாதம் 18,000 ரூபாய் பணம் செலுத்துவதும் தெரிய வந்துள்ளது. அந்த வங்கி கணக்கில் இருந்த செல்போன் எண்ணின் சிக்னலை ஆய்வு செய்து பார்த்தபோது அந்த சிக்னல் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காட்டியுள்ளது. மேலும் அந்த நபரை சிடிஆர் செய்து பார்க்கும்போது அவர் திருட்டு சம்பவம் நடைபெற்ற அன்று புதுக்கோட்டைக்கு வந்து சென்றதும் தெரிய வந்துள்ளது. கீரன் ஜானி தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார் என்பதை உறுதி செய்த போலீசார் வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு சென்று கீரன் ஜானியை கைது செய்தனர். தலைமை காவலர் அப்பர்ணாவின் மாமியார் வீட்டில் கொள்ளையடித்த 35 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள், 50,000 ரூபாய் பணத்தை அவரிடமிருந்து பறிமுதல் செய்தனர். பிறகு கீரன் ஜானியை கைது செய்து புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. கீரன் ஜானிக்கு 3 குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில் குழந்தைகளை வைத்து பிச்சை எடுப்பது போல் நடித்து வீடுகளை நோட்டமிட்டிருக்கிறார். எந்த வீட்டில் தனியாக வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீடுகளுக்கு சென்று நகை, பணத்தை சைலண்டாக கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். கொள்ளையடித்த பணத்தை தன்னுடைய கணவருக்கு அனுப்பி அதன் மூலமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளனர். தற்போது கைதாகியுள்ள கீரன் ஜானி மீது கேரளாவில் ஒரு திருட்டு வழக்கும், ஆந்திராவில் 2 வழக்குகளும், சென்னை ஆவடியில் 1 வழக்கும் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட கீரன் ஜானியை திருட்டு நடைபெற்ற வீட்டிற்கு அழைத்து சென்ற போலீசார் அவர் எப்படி வீட்டிற்குள் சென்று திருடினார் என்பதை நடிக்க வைத்து வீடியோ பதிவு செய்து கொண்டனர். பிறகு கீரன் ஜானியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். மேலும் அவருடைய 3 குழந்தைகளையும் அவருடைய கணவரிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். வீட்டில் நகைகள் கொள்ளை போன 48 மணி நேரத்தில் கொள்ளை போன அனைத்து நகைகளையும் மீட்டதுடன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில பெண்ணை கைது செய்த புதுக்கோட்டை நகர காவல் ஆய்வாளர் சுகுமாரன் தலைமையிலான தனிப்படை போலீசாரை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். இதுபோன்ற திருட்டு சம்பவங்களை தவிர்ப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.